விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற குபேரா தெலுங்கு திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் பே ஆஃப் பெங்காலில் இந்திய நாட்டுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு தேவையான ஆயில் கிடைக்குது. ஆனால் அதை தனியார் வசம் கொடுக்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தேர்தல் நிதியாகவும் லஞ்சமாகவும் கைமாறுது. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் கைமாறக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை பக்காவாக முடிக்கிறதுக்காக ஒரு சரியான ஆளா தேடணும்னு சொல்லிட்டு சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனாவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பணத்தை ரொம்ப சேஃபாக கைமாத்துறதுக்கு நம்மளை எந்த கேள்வியுமே கேட்காத ரொம்ப விசுவாசமான பினாமிங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க தேடி 4 பிச்சைக்காரங்களை கொண்டு வர்றாங்க. அவங்கள தயார்படுத்தி அவங்களோட பேரில் சில ஷெல் கம்பெனிகளை ஆரம்பித்து வெளிநாட்டு அவங்களோட பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் பணத்தை போட்டு ஹவாலா மூலமாக அந்த கருப்பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் அந்த 4 பிச்சைக்காரங்களில் ஒருத்தரான ஹீரோ தனுஷ் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த குபேரா படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். அரசியல்வாதிகளுக்கும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குமான டீலிங், இந்த சர்க்கிள்குள்ள நாகார்ஜுனா வர்றது, பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணுறது, அவங்கள தயார்படுத்துறது, தனுஷுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்குமான அறிமுகம்னு இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காகவே போச்சு. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாகவே இந்த கதையை சொன்ன விதத்தில் ஒரு சின்சியாரிட்டி இருந்தது. ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோயின் இந்த படத்தில் இருந்தாலுமே கூட அவங்களுக்குன்னு லவ், பாட்டு, ரொமான்ஸ் அப்படின்லாம் வச்சு எந்த விதத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணல. அதே போல் ஒரு முன்னணி நடிகர், ஒரு பெரிய ஹீரோ இந்த படத்தில் இருந்தும் கூட அவருக்காக ஏதாவது மாசான விஷயங்கள், ஹீரோயிசம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் ரொம்ப அப்பாவியான வெகுளியான ஆள் தான். கதை முழுக்க படம் முடிகிற வரைக்குமே அவர் அப்படி தான் இருக்கார். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஹீரோவை மாறி அவர் சண்டை போட்டு யாரையும் காப்பாற்றலாம் செய்யலை. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல அவரை மற்றவங்க தான் காப்பாற்றுறாங்க. அதே போல் தேவா, தீபக் அப்படிங்கிற இந்த 2 முக்கியமான கதாபாத்திரங்களுக்குமே ஒரு ப்ராப்பரான கேரக்டர் ஆர்க் இருந்தது. அந்த 2 பேருடைய எத்திக்கல் கான்ஃப்ளிக்ட், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம், செகண்ட் ஹாஃப்ல அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துல நேர்மையும் இந்த அரசு எந்திரத்தையும் பயங்கரமா நம்பியிருந்த ஒரு கேரக்டர் சட்டுன்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ரூட்ல போகும்போது வெறும் ஒரு 10 நிமிஷ காட்சிகள்லேயே அதெல்லாம் ரொம்ப பிலீவபிளா காட்டியிருந்தாங்க. அதே போல செகண்ட் ஹாஃப்ல அதே கேரக்டர் தன்னையும் அறியாம ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ற மாதிரி ஒரு மூமெண்ட் வரும். அதுலேயும் ரைட்டிங் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில காட்சிகளில் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சாலும் சாயாஜி சிண்டே வரக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன், நானும் உன்னோட உப்புலி அண்ணன் தாண்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சீன், இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதே போல் ராஷ்மிகா மந்தனா கேரக்டருக்கு செகண்ட் ஹாஃப்ல பெருசாக ஸ்கோப் இல்லாட்டியும் கூட, அந்த கேரக்டர் இல்லாட்டியுமே கூட இந்த கதை நல்லாவே நகர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே கூட சில இடங்களில் அவங்களோட கேரக்டர் ஒரு ரிலீஃபாக இருந்தது. சில காட்சிகள் ஹியூமரஸாக இருந்தது. உதாரணத்துக்கு, எனக்கு இந்த ஊரில் உங்களை மட்டும்தான் மேடம் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, டேய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுடா அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் ஃபன்னியாக இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ். தனுஷ் அவர்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி தான். ஒரு அப்பாவி இளைஞனா எப்பவும் போல ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அவரோட அறிமுக காட்சியிலிருந்தே எப்போவுமே வாழ்க்கையில் எந்த ஒரு ஹோப்போ எதிர்பார்ப்போ இல்லாத ஒருத்தனா அந்த கேரக்டராகவே நம்மளை பார்க்க வச்சிடுறாரு. அந்த உடஞ்ச கையை கூட கடைசி வரைக்கும், கடைசி ஃப்ரேம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. என்ன சார் பையனை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வில்லனோட அப்பா கிட்ட ரொம்ப வெகுளியா பேசக்கூடிய அந்த சீன் உட்பட பல காட்சிகளில் ரொம்ப ரொம்ப இயல்பா மொத்த தேட்டரையுமே சிரிக்க வச்சிடுறாரு. நாகார்ஜுனா தன்னோட குழப்பத்தையும் கலக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள்லையும் சரி, படத்தோட ஆரம்பத்திலையும் இறுதியிலும் அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற விதத்திலையும் தான் ஒரு சீசன் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் நிக்கத் பொம்மி அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபியும் தேவ்ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய பாடல்களும் பின்னணி இசையும் தான். கதை 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 அப்படிங்கிற ஒரு பாட்டு, போய்வா நண்பா அப்படிங்கிற பாட்டு உட்பட எல்லா பாடல்களுமே ரசிக்க முடியிருந்தது. அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல காட்சிகள் இருக்கக்கூடிய ட்ராமாவை ரொம்பவே அழகாக அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் இந்த படத்தோட ரன் டைம் அண்ட் சொதப்பலான செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது அப்படிங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த ரன் டைம் தெரியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு எங்கேஜிங்காகவே இருந்தாலும் கூட அந்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடி முடிகிறதுக்குள்ளேயே ஒரு முழு படம் பார்த்த மாதிரி நமக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகிடுது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் கண்ணா பின்னான்னு போகுது.
ரொம்ப ரொம்ப டிராகிங்கா இருந்தது. அநியாயத்துக்கும் பிரெடிக்டபிள். ரொம்ப ரொம்ப கிளிஷேடா இருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் அந்த கடைசி 1/2 மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாயிண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்க மாரி இருந்தது. ஒரு பழைய தமிழ் படத்திலயோ, இல்ல பழைய தெலுங்கு படத்திலயோ என்னென்ன இருக்குமோ, அது எல்லாமே ஒண்ணு விடாம ஒரு டெம்ப்ளேட்டா ரொம்ப ரொம்ப கிளிஷேடா எல்லாமே இருந்தது. ஏழை பணக்காரன் பேதம் பத்தி பேசுறது, ஒரு முக்கியமான கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு தங்கச்சி சென்டிமென்ட், அதே சீன்ல ஒரு அண்ணன் சென்டிமென்ட், அதே சீன்ல ஒரு குழந்தை சென்டிமென்ட், ஓடி ஒளியிற ஹீரோ திருப்பி அடிக்க கிளம்புறது, வில்லன் அலைய விடுறது அப்படின்னு இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. அதுவும் அந்த வில்லன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூசுவலான ஒரு கார்ப்பரேட் வில்லன். அதுவும் ஒரு 10 வருஷம் முன்னால விஐபி, கத்தி இந்த மாரி படங்கள்ல வரும் இல்லையா? அந்த மாரி ஒரு அமுல் பேபி கார்ப்பரேட் வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். நாகார்ஜுனா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. தனுஷ் என்ன சொன்னாலும் அத அப்படியே பண்றாரு. ஆரம்பத்தில முதல் ஒரு 3, 4 காட்சிகள் மட்டும் அவர ரொம்ப ரூத்லெஸ்ஸா ரொம்ப கொடூரமான ஆளா காட்டுனாங்க. ஓகே நல்ல வில்லன் கேரக்டர் போல இருக்கு அப்படின்னு நெனச்சா, அதுக்கப்புறம் வழக்கம் போல தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா வழக்கப்படி ரொம்ப ரொம்ப தத்தியான ஒரு வில்லன் கேரக்டரா தான் இருந்தாரு. ஆரம்பத்தில அந்த கார்ப்பரேட் டீலிங், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க எவ்வளோ கன்னிங்கா நடந்துக்கிறாங்க, மக்கள பத்தி கவலையே இல்லாம எவ்வளோ அலட்சியமா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக, ஒரு சில விஷயங்கள ஆடியன்ஸ்க்கு ஸ்பூன் ஃபீட் பண்ற மாரி சில காட்சிகள் வருது. அப்போ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நெறைய நிறுவனங்கள நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து, ரொம்பவே அப்பாவியா குழந்தை மாதிரி, அந்த பினாமிங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. என்னமோ பினாமினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாத மாரி, இதுக்கு முன்னால பினாமிய மேனேஜே பண்ணாத மாரி. படம் முழுக்கவே இப்படித்தான் லாஜிக் இருந்தது. அதாவது அரசாங்கத்தையே மாத்துற அளவுக்கு பயங்கரமான பவர் இருக்கிறவங்க வந்து, ஒரு சாதாரணமான ஆள பல நாட்களா தேடிட்டு இருக்காங்க. அதுவும் வெறுமனே ஃபோன ஆன் பண்றது, ஆஃப் பண்றத வச்சு லொகேஷன் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. சரி கமர்ஷியல் படங்கள்ல பெருசா லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னாலும் கூட, இந்த யுனிவர்ஸ், இந்த உலகத்துக்கான சில லாஜிக் இருக்கும் இல்லையா? அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்ல. ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர்ல முழு பக்க விளம்பரத்துல இந்த வில்லனோட படம் வரும். அத பார்த்து எங்கேயோ ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்துட்டு, "யோவ் இந்த ஆளு தான்யா நம்ம உலகத்துக்கே பாஸ்" அப்படிங்கிற மாரி வில்லன பார்த்து சொல்றாரு. ஆனா, அதே வில்லன் வந்து மும்பைல ஒரு சீன்ல ரோடு ரோடா சுத்தும்போது, ஒருத்தர் கூட அவர் அடையாளமே தெரியல. அண்ட் இந்த படத்துல வேற சில விஷயங்கள் எனக்கு பெருசா ஒர்க் ஆகவே இல்ல. உதாரணத்துக்கு, ஆரம்பத்துல ஒரு சில நொடிகள் மட்டுமே வரக்கூடிய ஹீரோவோட அம்மாவோட எமோஷனலான ஒரு ஃபிளாஷ்பேக். இன்டர்வல் சமயத்துல நாய வச்சு வரக்கூடிய ஒரு சீன். அதுக்கான டீட்டெயிலிங்லாம் முன்னாலே பண்ணியிருப்பாங்க. அத வச்சு ஒரு இன்டர்வல்ல ஒரு 4 நாய வச்சு ஒரு சீன் ஒண்ணு வரும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு ஒரு ஆர்ஃபனேஜ்ல வரக்கூடிய ஒரு ஷூட் அவுட் சீன், ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒண்ணு. அதுக்கடுத்து கடைசியில வில்லன ஹீரோ ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண சொல்லுவாரு. இந்த மாரி சில காட்சிகள்லாம் பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. அதேபோல செகண்ட் ஹாஃப்ல தேவா சமீராவ தேடி வர்றது, தேவாவ தேடி தீபக் வந்து சமீரா இடத்துக்கு வர்றது, மறுபடியும் தேவா சமீராவ தேடி வர்றது, அதுக்கடுத்து மாத்தி மாத்தி சமீராவோட இடத்துக்கு வில்லனோட ஆட்கள் வர்றது அப்படின்னு, இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே ரெப்படிட்டிவா பார்த்த விஷயங்களே திரும்ப திரும்ப பார்க்குற மாரி தான் ஃபீல் ஆச்சு. மொத்தத்துல இந்த குபேரா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அட்டகாசமான ஒரு பிளாட். ஆனா ரொம்பவே சுவாரஸ்ய குறைவா, வழக்கமான ஒரு ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேள நீங்க தனுஷ் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகரா இருந்தீங்கனாலோ, இல்லன்னா சேகர் கமுலா அவர்கள் எடுத்த எல்லா படங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ, இந்த படத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த படம் சேகர் கமுலா அவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல ரொம்பவே நம்மளுடைய பொறுமைய சோதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா, இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த குபேரா திரைப்படத்த தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நெறைய சினிமாக்கள் பார்ப்போம். நெறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.